கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தீர்வு கேட்டு நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. இந்த நேரத்தில் இந்திய மருத்துவர்கள் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 17 காலை 6 மணி முதல் ஆகஸ்ட் 18 காலை 6 மணி வரை மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐசியூ மற்றும் விபத்து அந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை அளிக்கப்படும், மற்ற யாருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எந்த மருத்துவமனையிலும் மருத்துவம் பார்க்கப்படாது, எந்த அறுவை சிகிச்சைகளும் நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவத்தை யார் செஞ்சது, இதுக்கு யார் யாரெல்லாம் என்ன காரணமா இருக்கக்கூடும், இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் அப்படின்றத ஒரு சக தோழனா, ஒரு உடன்பிறவா சகோதரனா தான் நம்ம இதை அணுக போறோம். மேற்கு வங்க மாநிலத்துல மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இவங்க முதுநிலை பயிற்சி மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனையில பெரிதான மருத்துவர்கள் இல்லாததுனால இவங்களே கிட்டத்தட்ட 36 மணி நேரம் விடாமல் அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடுமையான உழைப்பு உழைச்சிட்டு தூங்குறதுக்காக அங்க எந்த இடமுமே இல்லாதனால ஒரு செமினார் ஹால்ல போய் இந்த மாணவி தூங்குறாங்க. காலையில நீண்ட நேரமாகியும் அந்த மாணவி கல்லூரிக்கு வரல. என்னன்னு எல்லா இடங்களையும் தேடி பார்க்கும்போது தான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அரை நிர்வாண கோலத்துல ரொம்ப கொடூரமான முறையில சிதைக்கப்பட்டிருந்தது தெரிய வருது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சிசிடிவி அடிப்படையிலும் மற்ற விசாரணைகளையும் தேடி பார்க்கும்போது தான் சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு கொடூரமான மிருகத்தை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சஞ்சய் ராய் யாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அங்க தன்னார்வலராக சேர்றாங்க. அதாவது தன்னார்வலர்னா சோசியல் ஒரு ஒர்க்கரா, அதே நேரத்தில் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட். இவங்க படித்து எக்ஸாம்லாம் எழுதி வர்றதில்லை, யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை நான் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கிறதா. இவர் அந்த மருத்துவமனைகள்லையும் மற்ற இடங்கள்லையும் தான் ஒரு போலீஸ்னே சொல்லி சுத்திட்டு இருந்திருக்காரு. இவர் தான் இந்த கொடூரமான வக்கிரமான செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிய வரும்போது அவர் உடனடியாக கைது செய்கிறாங்க. அவரை கைது செஞ்சு நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் பண்ணேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாகவும் ரொம்ப திமிராவுமே பதில் சொல்லியிருக்காரு. என்னை தூக்கில் போட போறீங்களா, போடுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. இவர் யார் இந்த சஞ்சய் ராய் அப்படின்னா, ஏற்கனவே இவருக்கு 4 திருமணம் ஆகியிருக்கு. 4 திருமணமான மனைவிகளும் உடனடியாக பிரிஞ்சு போயிருக்காங்க. இவன் ஒரு சைக்கோ அப்படின்னே சொல்லலாம். 4 மனைவிகள்ல கடைசியா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தங்களை திருமணம் செஞ்சப்ப கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் பாலியல் ரீதியான கடுமையான துன்புறுத்தல்களா இருக்கட்டும், உடல் ரீதியான துன்புறுத்தல்களா இருக்கட்டும் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதரை தன்னார்வலரா எப்படி அந்த காவல்துறை வச்சிருந்தாங்க அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான். இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. இந்த சஞ்சய் ராய் அந்த ஊர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாரும் கூட நெருக்கமா இருந்ததால காரியம் எல்லாம் முடியும் அப்படின்றதுனால போலீஸ்காரங்க கூட இவங்க கூட நெருக்கமா இருந்தாங்களாம். சில பேரை இவர் பேர் சொல்லி கூட அழைப்பாராம். அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்ததால தன்னால என்ன வேணா பண்ண முடியும், நான் தாண்டா பண்ணுவேன், என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு திமிரோட நடந்துட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் இப்படி ஒரு கொடூரமான ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காரு. அந்த மருத்துவக் கல்லூரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து ஒட்டுமொத்த இந்திய மருத்துவர்களே அரண்டு போயிருக்காங்க. ரொம்ப கொடூரத்திலும் கொடூரமா அந்த கற்பழிப்பு நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட அவரோட எலும்ப முழுமையா முறிச்ச சஞ்சய் ராய் அதுக்கப்புறமும் அவர் கூட பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட்டிருக்காரு. அவரோட உடம்புல காய இல்லாத இடங்களே இல்லைன்னு சொல்றாங்க. கொடூரமான ஒரு நாய், பல நாய்கள் கடிச்சு குதறின நிலையில அவரோட உடம்பு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேள்விப்படும் போதே உடல் எல்லாம் ஒரு அச்சம் பரவுது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரியான மனிதர்ன்னு நான் சொல்லவே விரும்பல. இந்த மாதிரியான கொடூரமான மிருகங்களை தாண்டின ஒரு பிறவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இவருக்கு தூக்கு தண்டனை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருந்தா கூட தூக்கு தண்டனை இவருக்கு எந்த விதத்திலும் சரியா இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தூக்கு தண்டனையில அவங்க ரொம்ப எளிமையா இறந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு பட்ட வேதனை யார் அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க? பப்ளிக்ல இந்த மாதிரியான மனிதர்களை நிக்க வச்சு மயக்க ஊசி எதுவுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டி வீசி எரிஞ்சாதான் இது மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் நடக்காம இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவரே சொல்றாரு, தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற ஒரு மனிதருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் அது சரியாயிருமா என்ன? இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களை செய்யணும்னு நினைச்சா கூட அவருக்கு கொடுக்கப்படுகிற நான் சொன்ன அந்த தண்டனை இருந்தா யாருமே அந்த தப்பை செய்ய அஞ்சுவாங்க அப்படின்னு தான் சொல்றேன். தூக்கு தண்டனைன்றது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, அதுதான் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டு விட்டாரே, அப்புறையே மருத்துவர்கள் சங்கம் இது மாதிரி போராடுது அப்படின்னு கேட்குறீங்களா?
இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கிறதா கருதப்படுது. அதாவது பாதிக்கப்பட்ட உடல்ல கிட்டத்தட்ட 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால இது ஒருவேளை கூட்டு பாலியல் பலாத்காரமா இருக்கலாமா, இதுக்கு பின்னாடி வேற யார் யாரெல்லாம் மறைமுக காரணமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. இதுல மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் மீதான ஒரு சந்தேகமும் இருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5 பேர், இவர் இல்லாம ஒரு 5 பேருக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. அவங்க மேலேயும் விசாரணை நடைபெற்று இருக்கு. இந்த விசாரணைக்கு அப்புறம் தான் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் இதனால இது முடிஞ்சு போச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவருக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவம் மற்றவங்களுக்கு நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? அதனால அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த போராட்டத்தோட ஒரு முக்கிய கட்டமா ஒட்டுமொத்த இந்திய மருத்துவர்களும் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் எந்த மருத்துவமனைக்கும் செல்வதில்லை அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு விதத்துல மக்களுக்கு பாதிப்பா இருந்தா கூட, ஆனா தங்களோட எதிர்ப்பு அவங்க காட்டியே தீர வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான மிருகங்களுக்கு வேற என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தோணுன தண்டனையை நான் சொல்லிட்டேன்.